ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்டுக்கு தான் போனோம். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா பொருள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நிறைய ட்ரே பார்த்தீங்கன்னா காலியாகவே இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது. திங்ஸ்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போலக்கு அவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஒரு ஃப்ளோர் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பொருள் அவ்வளோ நிறையா இருக்குது. வெளியே விட பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தீபாவளி பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தடவை ரிலையன்ஸ் மார்ட்டில் பொருளை பார்க்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். வீட்டுக்கு தேவையான பாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. 349 ரூபா அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் ஐட்டம், சூட்கேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபர் அதிகமாக இருந்தது. மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே பர்ச்சேஸ் கூட பண்ணிடலாங்க. ஆனால் பில் போடுறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் கிட்டே க்யூவில் நிற்கணும். அந்தளவுக்கு பில் செக்ஷன் லேட் ஆகும். ரிலையன்ஸில் A to Z இருக்குங்க. காய்கறியிலேருந்து பன்னீராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், அப்படி நிறைய பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் மளிகை ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே மிஷின் வச்சுருக்காங்க. நமக்கு வேணுங்கிறது நம்மளே எடை போட்டு எடுத்துக்கலாம், அது மாதிரி வச்சுருக்காங்க. காய் ஐட்டமும் அப்படி தான். நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதை வந்து எடை வச்சு இவ்வளோ காய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தடவை ஒரு ட்ரே கூட காலியாக இல்லை. எல்லா ட்ரேவிலையும் பார்த்திங்கன்னா ஃபில்லாகவே இருந்தது. பழத்தில் என்னென்ன வெரைட்டின்னே சொல்ல முடியலங்க. அவ்வளோ வெரைட்டி இருக்குது. தெரியாத பழம்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. பார்க்க கடை ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பில் செக்ஷனுக்கு போனால் தாங்க தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எதாக இருந்தாலும் நானே செஞ்சு கொடுத்தா தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன். மோஸ்ட்லி பேக்கட் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். மக்கள் நிறைய பேர் பேக்கிங் ஐட்டம் தாங்க விரும்புகிறாங்க. அதில் இருக்கிறது தான் நல்ல பொருள் அப்படின்ற மாதிரி விரும்புகிறாங்க. தஞ்சாவூரில் குழந்தைங்களோட சுற்றி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ரிலையன்ஸ் மார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபுல் ஏசி, பயமே தேவையில்லை. பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் எப்போவுமே இது மாதிரி கடைக்கு போனேன்னா ஐஸ்கிரீம் தாங்க ஃபஸ்ட்டு வாங்குவேன். அது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க மாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றி பார்ப்பாங்க. எந்த ட்ரேவை பார்த்தாலும் ஒரு சின்ன கேப் கூட கிடையாதுங்க. அவ்வளோ ஆஃபர், அவ்வளோ பொருள் இருக்குது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிளாஸு, பிளேட்ஸு இது மாதிரி தான் நான் அதிகமாக பார்ப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை கப்பா இல்லை பித்தளை முலாம் பூசின கப்பா என்னன்னு தெரில, வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்தது பார்க்க. சில்வர் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாக இருந்ததுங்க. ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் பத்தலை. இருந்தாலும் நான் வீட்டுக்கு வரணுமேன்றதுக்காண்டி வந்துட்டேன். எந்த பொருள் பார்த்தாலும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. போன தடவை நம்ம எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். இந்த தடவை அவ்வளோ பொருள் இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வானல் பார்த்திங்கன்னா 2000 சொச்ச ரூபா போட்டிருந்துச்சுங்க. ஆனால் அவ்வளோ அழுத்தமாக இருந்தது. இது மாதிரி இருந்தால் தான் சமைக்கவும் முடியும் நம்மளால், சில்வரை பொறுத்த வரைக்கும். ரிலையன்ஸுன்னு பேரை கேட்டாலே எல்லோரும் ஆஃபர், ரேட் கம்மி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தா ரிலையன்ஸ் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க மக்கள் மனசில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷன்லேயும் ஒரு ஆள் போடலாங்க. ஆள் இல்லாதனால எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பட்டாணி, பொட்டுக்கல்ல அதெல்லாம் அவங்க பிராண்டு வாங்கினோன்னா நம்மளே எடை வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பெரியவங்கலாம் வராங்க, அவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. அந்த செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆள் போடலாம். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆள் போட்டால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஆஃபர்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்தந்த செக்ஷனில் ஆளுங்க இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் கப்பை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 313 ரூபான்னு போட்டிருந்தது. நல்ல குவாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை விடையும் குவாலிட்டி தாங்க நான் விரும்புவேன். போன தடவை நான் பார்த்துக்கும்போது சில்வர் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் தான் இருந்தது, ரேட் அதிகமாக இருந்தது. இந்த தடவை நிறைய பொருள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஒரு செக்ஷனே வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு பொருள் அதிகமாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போனேன். நைட்லாம் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் தஞ்சாவூராக இருந்து ரிலையன்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா காலையிலேருந்து மதியம் அது மாதிரி போங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணவும் சரி, பில் போடவும் சரி. நைட்டு போனீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் கூட பண்ணிடலாம். பில் செக்ஷன் ரொம்ப லேட் ஆகும், க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் ரிலையன்ஸ் போனதே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ரிலையன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கெலாம் நிறைய ஆஃபர் வரும்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிலையன்ஸ் பற்றி அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி ரிலையன்ஸ் பற்றி ஆஃபர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரிலையன்ஸில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். வாஷிங் மிஷினுக்கு போடுற லிக்யூட் அதிகமாக இருந்தது. அதில் ஆஃபர்ஸும் அதிகமாக இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.